வணக்கம் இசை உறவுகளே. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது ஒரு புதுமையான ஒரு ஆடியோ சிஸ்டம் தான். அப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாடலில் வந்திருக்கக்கூடிய ஒரு 2-in-1, அதாவது 2 பேண்ட் ரேடியோ வித்து டேப் ரெக்கார்டர். இந்த செட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா EDION YD2A. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைனா தயாரிப்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அருமையான ஒரு இயங்க நிலையில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் செட் ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு லைட் வரும், இங்கே ஒரு லைட் எரியும், இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லைட் எரியும், இந்த டாப்பில் இங்கே ஒரு லைட் எரியும். அதே மாதிரி அப்படி உங்களை காட்டுறேன் பாருங்கள், இந்த டாப்பில் இதுக்கு மேலே ஒரு லைட் எரியும். அது உங்களுக்கு வியூவில் தெரியல நினைக்கிறேன், அப்படி சாட்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் ஒரு லைட் எரியும். செட்டு ஆன் பண்ண உடனே எல்லா லைட்டுமே எரியும். அந்த மாதிரி இந்த ஒரு செட்டு தான் இது. வந்து ஒரு முறை என்ன ஆகி போச்சுனாக்கா, வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிறையா தண்ணி வந்தவுடனே இது செல்ஃபில் கீழே இருந்ததால் தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே நுழைஞ்சிடுது. தண்ணி எல்லாம் நுழைஞ்சி உள்ளே எல்லா வேலையும் பார்த்துருச்சு. அதன் பிறகு இந்த ஸ்க்ரூ எல்லாமே கூட உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அதன் பிறகு எல்லாமே ட்ரில் மிஷினை வச்சு இந்த ஸ்க்ரூ எல்லாமே கழட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா எல்லாமே உங்களுக்கு துரு பிடிச்சி போய் வீணாக போயிருந்தது. ரேடியோ போர்டு கிட்ட எல்லாமே போயிடுச்சு. அதன் பிறகு என்ன பண்ணிட்டேன், அந்த ரேடியோ கண்ட்ரோல் தான் இருக்குது பாருங்கள், டேப் கண்ட்ரோலு ரேடியோ. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா AM/FM ரேடியோ. இது AM/FMக்கான இந்த டியூனிங் நாபு. இது எல்லாமே எடுத்தாச்சு, ஏன்னா எல்லாமே வீணாக போயிடுச்சு. அதில் இந்த செலக்டர் சுவிட்சும் இல்லை, இந்த செலக்டர் சுவிட்சும் கிடையாது, இந்த நாபும் கிடையாது. ஆக மொத்தம் இதில் வந்து டேப்புக்கான ரேடியோவுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாமே எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அதனால் இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீணாக போச்சு. ஒரு லைட்டு கூட எரியாது. இப்போ உள்ளே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட உங்களுக்கு வந்து வீணாக போயிடுச்சு. இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது, அதுவும் போயிடுச்சு. அதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இதை கொடுத்துருங்க பாரு வயருங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் பண்ணி அதுக்கு டேரெக்டாக சப்ளை போகிற மாதிரி டிசி சப்ளை வந்து 12 வோல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அடாப்டர் வெளியிலேருந்து உள்ளே வச்சுட்டேன். அது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் வந்து இதில் ஸ்டீரியோ தான். இது வந்து ஆக்சுவலாக இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இதில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. உங்களுக்கு 2 பக்கம் 2 ஸ்பீக்கரு. இந்த டாப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப்பில் காட்டுற மாதிரி அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்னான்ட்டு. இந்த டாப்பில் இருக்கிறது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது டாப்பில் பொறுத்தளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் உங்களுக்கு வெளியே வந்து பாருங்கள், இது ஹெலிகாப்டர்னுடைய ரெக்கை இருக்க மாதிரி இருக்கும். இதில் எஃப்எம்முக்கான டெலஸ்கோப்பிக் ஆண்டனா இது இருக்குது பாருங்கள், ஆண்டனாவும் இருக்குது. அது நம்ம ரேடியோ ஒர்க் ஆகிறதுல அதை யூஸ் பண்ணலாம். இது டெலஸ்கோப்பிக் ஆண்டனா எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரேடியோவுக்கு உள்ளதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். நம்ம எல்லாமே வீணாக போயிடுச்சு. இப்போ இதில் என்ன உயிர் இப்போ வச்சுக்கிறோன்னாக்கா, உங்களுக்கு அந்த டேப் ரெக்கார்டர் மட்டும் கொஞ்சம் உயிர் உண்டாக்கி வச்சுருக்கேன் அதுக்கு உங்களுக்கு. இப்போ அது மட்டும்தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டேப் ரெக்கார்டர் மட்டும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து டோர் மூடி இருக்கும். மூடிட்டு இதுக்கு ஒரு லாக்கு, இந்த லாக்கை ஓப்பன் பண்ணால் இது டோர் ஓப்பன் ஆகிடும். நல்ல ஒரு அருமையான செட்டு. இது நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் அந்த செட்டை. அதான் இதில் என்ன ஒரே ஒரு குறைனா அதான் அந்த இது போயிடுச்சு பாருங்கள், ரேடியோ மட்டும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ப்ளஸ் இந்த லைட்டு கூட எதுவுமே எரியாது. லைட்டெல்லாம் கனெக்ஷன்லாம் போயிட்டு எல்லாமே வீணாக போச்சு. அதில் தூக்கி போட்டுட்டு ஒன்லி இந்த டேப் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு நான் இதை வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். டெலஸ்கோப் ஆண்டனா பாருங்கள், நல்லா வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது. இல்லை ஓகே, இது வந்து அப்படியே சும்மா இது ஆக்சுவலாக இது வந்து இதாகாது, சும்மா ஒரு ஷோவுக்காக தான் வச்சுருக்காங்க. இது இல்லை ரொட்டேட் ஆகாது. இந்த இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த பிளேடு இருக்குது பார்த்திங்களா, இது சும்மா ஒரு ஷோவுக்கு தான் இருக்குது. இது உங்களுக்கு சுற்றாது.
சும்மா கையில் இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி மேலே வந்து உங்களுக்கு டெலஸ்கோப் ஆண்டனா வந்துடும். இது செட்டு பார்க்குறதுக்கு ஒரு அருமையான ஹெலிகாப்டர் எப்படி இருக்குமோ அதே தோரணையில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ஒரு ஃபுல் வியூ பாருங்கள். அந்த ஹெலிகாப்டர் எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டுக்கு வரவங்க கூட நிறைய பேர் இந்த செட்டை கேட்டிருக்காங்க, எங்களுக்கு இதை கொடுத்துருங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து இது நானே வந்து ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது யாருக்கும் நான் கொடுக்குறதில்ல. ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க, வீட்டுக்கு வந்து பார்க்க வரவங்களாம் இந்த செட்டை பார்த்துட்டு இது எங்களுக்கு கொடுங்களாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இந்த டோர் கூட தானே ஓப்பன் ஆகுது பாருங்கள், அது கூட அந்த பட்டன்லாம் கொஞ்சம் சரியாக எல்லாம் போயிடுச்சு. இந்த கிரிப்னஸ் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது எல்லாமே அதை ஓப்பன் பண்ணி பண்ணோம் இல்லைங்களா, அந்த டைமில் தான் அந்த கிரிப்னஸ் எல்லாமே போயிடுது. இல்லை அதுக்கு முன்னே இப்படி லாக் பண்ணி விட்டாலும் நிற்கும். இந்த இப்படி லாக் பண்ணிவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கேசட் போட்டு உங்களுக்கு நான் அதை எப்படி ரன் பண்ணுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி கேசட் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வெளியே உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே அந்த ப்ரொஃபஷனல் எப்படி இருக்கு பாருங்கள், லைட்டை போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுதான் எல்லா பட்டனுமே இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பட்டன் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டாப், எஜெக்ட்டு, ஃபார்வேர்டு, ரீவைண்டு, ப்ளே, ரெக்கார்டு எல்லாமே இருக்குன்னு வச்சிங்களேன். எல்லா கண்டிஷன்லையும் இருக்குது. அதை வந்து நான் இது வந்து ஒரு பொக்கிஷன் மாதிரியே வச்சுருக்கேன் பத்திரமா. எப்படியாச்சும் இதை வந்து அப்பப்போ இடையில போட்டு ரன் பண்ணி பார்க்குறது கரெக்டாக ஓடுதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு கிடைக்காத ஒரு பொருள் இல்லையா அது உங்களுக்கு. அதனால் இது நான் வந்து அவ்வளோ இதாக வச்சுருக்கேன். இதை அப்பப்போ இடையில போட்டு ரன் பண்ணி பார்ப்பேன் சரியாக ஓடுதா அப்படின்னுட்டு. இப்போ உங்களுக்கு நான் வந்து அதுக்கு என்ன அடாப்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 12 வோல்ட் டிசி அடாப்டர் தான், அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 12 வோல்ட் டிசி அடாப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இது வந்து ஒரு 12 வோல்ட் டிசி அடாப்டர். இது ஜியோ கம்பெனியோடது. இதுதான், இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இதை வச்சு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நம்ம ஆன் பண்ணிவிட்டு கேசட்டு போட்டு ஒர்க் பண்ணி பார்ப்போம் எந்த ஒர்க் ஆகுது. நான் அடாப்டர் ஆன் பண்ணிக்கிறேன். அடாப்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நான் வந்து கேசட்டு போட்டுட்டு எப்படி ரன் ஆகுதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, போட்டாச்சுங்களா? இப்போ ப்ளே பண்ணுவோம். அது ஆன் ஆஃப் சுவிட்ச் அது உங்களுக்கு, அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாஸ் பண்ணிக்கலாம், பாஸ் பட்டன்னு. ஏன்னா இது நம்ம தொடர்ச்சியாகவும் போட முடியாது, அதுக்காக தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வச்சு பார்க்குற மாதிரி அப்படின்னு. ஓகே, இது ரிவைண்டு. இப்போ திருப்பி ஆன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.